வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa recipes and crafts. இன்னைக்கு நம்ம சீஸ் பர்ஸ்ட் பிஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த உள்ள வைக்கிற லிக்விட் சீஸும் நம்ம வீட்டிலேயே செய்ய போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்க போது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிக்விட் சீஸ் செய்யறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம மெல்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அடியில் ஒரு பாத்திரத்துல தண்ணியும் அதுக்கு மேலே ஒரு சாஸ் பேன் வச்சிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆறுன பால் நான் சேர்த்துருக்கேன். இதில் நான் இந்த வந்துட்டு கோ சீஸ் அப்படின்ற சீஸ் ஸ்லைசஸ் இருக்கும்ல, இந்த பிரெட் மேலே வச்சு சாப்பிட்றது, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்துட்டு மொசரல்லா சீஸ் ரப்பரியாக ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு லிக்விடாக கிடைக்காது. இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 3 சீஸ் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற பாலில் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பால் லைட்டாக சூடாகிட்ட அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் ஸ்லைசஸை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி லிக்விடாக ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பரான லிக்விட் சீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஒரு கிளிங் ராப்பரால் நான் மூடி வச்சுருக்கேன். அப்போ தான் மேலே அப்படியே அந்த ஏடை படியாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பன்னீர் டிக்கா வந்துட்டு மேலே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ஆன உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன்னீர் டிக்காவுக்கு நல்லாயிருக்கும். மேலே நல்லா கோட்டாகி வரும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மேரினேஷனில் சிக்கன் போட்டு கூட நீங்கள் சிக்கன் டிக்கா பிட்சா செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பன்னீர் இருக்கிறதுனால பன்னீரில் செஞ்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பன்னீர் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். இதில் ஒரு 200 கிராம் அளவு பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான். நீங்கள் கடையில் கிடைக்கிற பன்னீர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது ஒரு vlogல. நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சாஸ்பேனில் தேவையாக்கேற்ப எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீரை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது எல்லா சைடுமே வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருப்பியும் வந்துட்டு பேக் பண்ண தான் போகிறோம். அதனால் நான் வந்துட்டு ஒரு 2 சைடு மட்டும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கேப்சிகம், அப்புறம் ஆனியன், தக்காளி இதில் வந்துட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பன்னீரை மேரினேட் பண்ணோம்ல, அந்த மசாலாவில் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை ஃப்ரை பண்ண போகிறதில்ல, வெறுமனே மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பிஸா மேலே சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடும்போது. இந்த காய்க்கு தேவையான கொஞ்சம் உப்பை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பிஸா டோ வந்துட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி பிஸா ரெசிபியில் இருக்குது. நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு 4 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாவுலேருந்து நமக்கு 2 ரெகுலர் பிஸா கிடைக்கும். 2 சின்ன போர்ஷனும் 2 பெரிய போர்ஷனும் கட் பண்ணிக்கோங்க மாவை. இப்போ நம்ம சின்ன போர்ஷன்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. அடியில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். இதை
இந்த மாதிரி தின்னா ரோல் பண்ணிட்ட அப்புறமா ஒரு ஃபோக் வச்சு இதை குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மாவு எழும்பி வராமல் இருக்கும். இதை வந்துட்டு ஒரு தோசைக்கல்லில் போட்டு நம்ம 2 சைடும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்ட அப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 சைடுமே ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம பிஸா பேனில் வந்துட்டு பெருசாக எடுத்து வச்சிருந்த மாவை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேன் சைஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பண்ண வரலைன்னா நீங்கள் ரோல் கூட பண்ணிக்கலாம் சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு. இதுக்கு மேலே ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற லிக்விட் சீஸை வந்துட்டு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓரங்களில் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், நடுவில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவையும் எடுத்து மேலே வச்சுக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை. அதுக்கப்புறமா இதை மேலே வச்சு நம்ம நல்லா சீல் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீஸ்லாம் வெளியே வராமல் இருக்கும். நல்லா சீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிஸா சாஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பிஸா சாஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. இதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல காயெலாம், அதெல்லாம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் கேப்சிகம், க்ரீன், எல்லோ அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் மேலே கொஞ்சமாக ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீரும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நான் உப்பை வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மொசரெல்லா சீஸை அப்ளை பண்ணிக்கோங்க. பிளாக் ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிஸாவை ரெடி பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பிஸா சீசனிங் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 13 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு எனக்கு. உங்களுக்கு 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பேக் ஆகி வரும். சூப்பராக நம்மளோட பிஸா ரெடியாகி வந்துருச்சு. இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பிஸா கட்டரோ இல்லை நைஃபோ வச்சு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குல்ல. உள்ள நல்லா சீஸ் வந்துட்டு அப்படியே மெல்ட்டியாக வருது. சூப்பராக வந்திருக்கு. நம்ம இனிமேல் ரெஸ்டாரண்ட்டில் போய் எதுவுமே வாங்க தேவையில்ல, வீட்டிலே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது 2வது பிஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்காலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.